ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரீகாலுங்கிறது எதுக்காக, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வழக்கமாக போட்டு கண்டினியூ பண்ணுறதுக்காக இல்லையா. ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம். இந்த டென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி கொடுக்குது அப்படின்னா, நமக்கு ப்ரெசென்ட்டில் எப்படி பேசலாம், பாஸ்டில் எப்படி பேசலாம், ஃப்யூச்சரில் எப்படி பேசலாங்கிற விஷயங்கள், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி காலங்களுக்கு ஏற்ப எப்படி பேசலாங்கிறதையும் கொடுத்துட்ருக்கு. அந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது அது பாசிட்டிவ்லையா, நெகட்டிவ்லையா, இல்லை இன்ட்ரோகேட்டிவ்லையா அப்படிங்கிறதுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு வித்தியாசமான அஃபர்மேட்டிவ்ஸோடு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸ்லையுமே நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது பாசிட்டிவில் எப்படி கொடுக்குது, நெகட்டிவில் எப்படி கொடுக்குது, இன்ட்ரோகேட்டிவ் கேள்விகளாக இருக்கும் போது எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் வரும்போது நான் பாசிட்டிவான வார்த்தையை எப்படி பேசுகிறேன், நெகட்டிவ் வரும்போது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பேசுகிறேன், கொஸ்டின்னா கொஸ்டினரியாக நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு அஃபர்மேட்டிவ் பேஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ்ங்கிறது ஒரு சென்டென்ஸோடைய நம்ம கேள்விகளோ பதில்களோ இல்லை நெகட்டிவ் பதில்களோ அப்படிங்கிறது தான். இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேர்ப் ஃபார்ம், அதாவது ஆக்ஷன், செயல்முறைகள் அப்படிங்கிறது, நான் செய்யக்கூடிய செயலை எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ப் ஃபார்மை நான் எப்படி கொண்டு வரங்கிறது தான், V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் எப்படி கொண்டு வரங்கிறது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அதை எப்படி நம்ம அஃபர்மேஷன்ஸில் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் என்ன அஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். V1, V2, V3. அதாவது V1 indicates present, V2 indicate past, V3 indicate past participle. ஸோ அப்போ V1 வரும்போது ரீச் அப்படிங்கிறது, ரீச்னா அடைய, ஒரு இடத்த வந்து சேருது, இல்லைன்னா ஒரு திங்கை வாங்கிடுறது. ஸோ அதை சொல்லக்கூடியது ரீச். அதுவே V2 and V3ல ரீச்டுனா அடைந்து அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஒரு இடத்துக்கு போய் டெஸ்டினியில் ரீச் ஆகிட்டாங்க, இல்லை அவங்க அந்த திங்கை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அடைந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீச்டு அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுத்திருக்கோம். தென் சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் எங்கே வராங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வராங்க. ஸோ ஃப்யூச்சர் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ அஃபர்மேட்டிவ் வந்து இன்ட்ரோகேட்டிவாகவும், நம்மளுடைய காலம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வில் ஆர் ஷல் ப்ளஸ் அது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் ஆர் ஷல் அதுதான் நமக்கு வரணும் ஃப்யூச்சர்ன்ற போது, ஃபாலோட் பை சப்ஜெக்ட். ஸோ வில் ஆர் ஷல் ஃபாலோட் பை சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஃபெக்ட் இப்படி இருக்கிறதுனால ஹேவ், தென் தான் நமக்கு என்ன பண்ணுறோம், ஆக்ஷன், V3 அப்படிங்கிறது வருது. ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கணும், எண்டிங்கில் கொஸ்டின் மார்க் கொடுத்து எண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு எங்கே வருது, நமக்கு ரூலில் வருது. இதை எப்படி நம்ம சென்டென்ஸாக எழுதலாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஸோ வில் சப்ஜெக்டில் நான் தே எடுக்கிறேன். ஸோ வில் தே ஹாவ், ஸோ V3 ஃபார்ம் வரும்போது ரீச்ட். ஸோ வில் தே ஹாவ் ரீச்ட் அப்படின்னா அவங்க வந்துட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறது. ஸோ இது எங்கே நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஸோ அப்போ வில் தே ஹாவ் ரீச்ட் ஹோம் பிஃபோர் tonight. ஸோ வில் தே ஹாவ் ரீச்டு ஹோம் அப்படின்ட்டு இதோட முடித்தாலும் முடிக்கலாம், இங்கேயே கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்கலாம். அவங்க வீட்டுக்கு வந்து விட்டாங்களா அப்படின்னு சொல்லியும் முடிக்கலாம். இல்லை அப்படிங்கிறதால நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் டு நைட் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இரவுக்குள்ளே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போது
இன்று இரவுக்குள் தே இருக்கு இல்லையா, அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்களான்னு கொடுக்கலாம், இல்லைனா சென்று விட்டார்களாம் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை அடைந்து விட்டார்களா அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ விச் பேஸ்ட் ஆன் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறதோ. அதே மாதிரி இங்கே தேக்கு அவர்கள் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால இங்கேயுமே நான் விட்டார்களா அப்படின்னு கொடுக்குறேன். இதுவே நீங்கள் அவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விட்டாங்களா அப்படிங்கிறத கொடுப்போம். இங்கும் காவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எழுதுறதுல வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணலாம், இல்லை ஏஜ் பேஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்டிங்காக பேசுகிறோங்கிறதையும் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஆன் நம்ம பேசக்கூடியது தான் இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கு பாசிட்டிவ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதுலேயே நான் எழுதுறேன்னா they will have reached home before tonight. இந்த இரவுக்குள்ளார அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லை வந்துடுவாங்க அப்படிங்கிறது. ஓகே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளார அப்படிங்கிறது. இதே நெகட்டிவ், they will not have, or else ஷார்ட் ஹிண்டில் they won't அப்படின்னு கொடுக்கலாம். will not கொடுக்கலாம், இல்லை won't கொடுக்கலாம். they will not have reached home before tonight. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறத நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மை நான் என்ன பண்ணுறேன், இதை பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதுகிறேன். ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் நான் எடுக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் தான். நீங்கள் எந்த அஃபர்மேஷன் எடுக்கிறீங்களோ அந்த அஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். எதில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஆர் நெகட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறலாம். ஸோ அப்போ ஒரு வேர்ப் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத இங்கே கொடுக்கணும். ஸோ உங்களுடைய அஃபர்மேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் அழகாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஒரு வேர்ப் ஃபார்ம் ரீச்டுங்கிறத வச்சுட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். நீங்களுமே இதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 10 to 20 சென்டென்சஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ரூலோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.